இது வரைக்கும் நான் ஆஸ்தி, அந்தஸ்து, ஆடம்பரம், அதிகாரம் இதெல்லாம் தான் குடும்பம் நினைச்சனே தவிர சொந்தம், பந்தம், பாசம் இதெல்லாம் தான் குடும்பம் தெரியாம போயிடுச்சு. எனக்கு இனிமே என்ன வேணும்னு இப்பதான் தெரிஞ்சது. மகன் வேணும், மருமக வேணும், பேர வேணும், பேத்தி வேணும், என் வீட்டுல சந்தோஷம் வேணும். வாமா வாசுகி வா. என்னம்மா அந்த பக்கம் திரும்பி நிக்கிற? உன் மாமியார் இன்னைக்குத்தாமா மாமியாரா நிக்கிறாங்க. கால்ல விழுமா. என்னம்மா விசாரணை இல்லாம கொடுமைப்படுத்தி ஒரு நிரபராதியை ஒரு தடவை தூக்கில போட்டாச்சுன்னா மறுபடியும் பிழைக்க முடியுமா சித்தப்பா? என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சித்தப்பா. உங்களுக்கு என் மேல ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும், பாசம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா சொல்றாங்களே, இன்னொருத்த கழுத்துல தாலி கட்ட தயாராயிட்டீங்கல்ல. ஒருவேளை அந்த பொண்ணு தடுக்காம இருந்திருந்தா நிச்சயமா தாலி கட்டி இருந்திருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு என்னங்க உத்தரவாதம்? அப்புறம் நான் உங்களை எந்த விதத்துல நம்புறது? நான் இந்த வீட்டுல வாழாம போறதுக்கு மொத காரணம் நீங்க தான். மாமா, மாமனாருங்கிறவரு தகப்ப மாதிரி. இந்த வீட்டுக்கு வர்ற மருமகளை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமை இல்லையா? உங்க பொண்டாட்டி எதிர்த்து பேச தைரியம் இல்லாம உங்களை நீங்களே காப்பாத்திக்கிறதுக்காக எங்களை கை கழுவி விட்டுட்டீங்களே. நான் இந்த வீட்டுல வாழாம போறதுக்கு நீங்க தான் ரெண்டாவது காரணம். உங்க மேல எனக்கு கோவமே இல்ல. என்ன தப்பு உங்க பேர்ல இல்ல. இந்த ஆம்பளை ஜாதிங்க எப்பவுமே இந்த மாதிரிதான். அவங்க எந்த தப்பையுமே நேரடியா செஞ்சுட்டு பழிய தமையில போட்டுக்க மாட்டாங்க. பொம்பளைங்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சாதிச்சுக்கிட்டு பழிய பொம்பளை மேல போட்டு சௌரியமா இருக்க பழகினவங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அதை உங்க மூலியமா கேட்டிருக்காங்க. இல்லன்னா நீங்க வரதட்சணை கேட்கறப்ப, நகனிட்டு கேட்கறப்ப எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், நல்ல பொண்டாட்டி கிடைச்சா போதும், அவங்களுக்கு நாங்க சம்பாதிச்சு நகனிட்டு வாங்கி போட்டுக்குவோம் அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? நான் இந்த வீட்டுல வாழாம போனதுக்கு நீங்க மூணாவது காரணம் தான்.